تأتيكم إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற தொடர் தலைப்பில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த மறுமை நாளுக்கு முன்பாக நிகழும் என்று சொன்ன ஒரு சில செய்திகளை அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக முஸ்னது பஸார் என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி 2432வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா தகூமு சாஅத்து, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யதுஹரல் ஃபுஹ்ஷு, மோசமான பேச்சுக்கள், அருவருப்பான பேச்சுக்கள் பகிரங்கமாக பேசப்படும் வரை மறுமை நாள் ஏற்படாது. வ கதிஅத்துர் ரஹீம், சொந்த பந்தங்கள் உறவுகள் முறிக்கப்படும் வரை, பகிரங்கமாக வெளிப்படையாக உறவுகளெல்லாம் முறிக்கப்படும் காலம் ஏற்படும் வரை மறுமை நாள் வராது. ஒ சூஉல் ஜிவார், அண்டை வீட்டாருக்கு பகிரங்கமாக தொல்லை தரப்படுகின்ற காலம் ஏற்படும் வரை மறுமை நாள் நிகழாது. ஒ யுஹவ்வனல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் மோசடிக்கு உள்ளாக்கப்படுகின்ற காலம் ஏற்படும் வரை மறுமை நாள் நிகழாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முஸ்னதுல் பஸார் என்கிற ஹதீஸ் நூலில் 2432வது இலக்கத்தில் பதிவான செய்தியாக பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு செய்தியில் 4 விதமான அடையாளங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதில் முதலாவது அடையாளம் என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் எதை சொல்கிறார்கள்? லா தகூமு சாஅத்து ஹத்தா யதுஹரல் ஃபுஹ்ஷு, ஃபுஹுஷ் மோசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள், மோசமான அருவருப்பான வார்த்தைகள், அவைகளை பேசுவது, அது போன்ற மோசமான அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் பகிரங்கமாக நடைபெறும் வரை மறுமை நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில் சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய 4 விஷயங்களில் முதன்மையான விஷயம். இப்படி நபி அவர்கள் சொன்ன அந்த காலத்தை இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? மோசமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது, அருவருப்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது பகிரங்கமாக நடக்கும். எல்லா காலகட்டங்கள்லையும் மோசமான பேச்சுக்களை பேசக்கூடிய பழக்க வழக்கம் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பகிரங்கமாக 4 பேர் முன்னிலையில் கெட்ட வார்த்தையை பேசுகிறத தங்களுக்கு இழுக்கா நினச்சாங்க. அது ஒரு கௌரவ குறைச்சலாக நம்முடைய அந்தஸ்தை குறைச்சிரும், நம்ம தராதரத்தை, நம்முடைய தரத்தை அது பால்படுத்தி விடும். ஒரு 2 பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகின்ற பொழுது கெட்ட வார்த்தைகளை பேசிடுவாங்க, மோசமான அருவருப்பான வார்த்தைகளை கொட்டிடுவாங்க. அதுவே 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் கூட்டமாக நின்று கொண்டு நம்மை பார்க்கிறார்கள் என்கிற உணர்வு ஏற்படும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதெல்லாம் அவங்க காலத்தில் எப்படி இருந்தது? சில பல நிகழ்வுகள் அப்படி இருந்தாலும் முஸ்லீமில் 273வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மினல் கபாஇரி ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒரு மனிதர் தம்முடைய பெற்றோரை திட்டுவது, சபிப்பது பெரும்பாவங்களில் உள்ளது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த திட்டுறதுலாம் அருவருப்பான வார்த்தைகளில் பேசுறது தான். அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தம்முடைய பெற்றோரை, தாயை தந்தையை அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி திட்டுனா அது பெரும்பாவத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஹல் யஷ்திமுர் ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் தம்முடைய பெற்றோரை பகிரங்கமாக திட்டுவானா? எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஏன்னா பெற்றோரை திட்டுறது பெரும்பாவம்னு சொல்கிறீங்க, சரி, ஆனால் ஒரு மனிதர் தம்முடைய பெற்றோரை திட்ட போகிறானா? தன்னுடைய தாயை திட்டுவானா? தன்னுடைய தந்தையை திட்டுவானா? சபிப்பானா? அது எப்படி செய்வான் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெற்றோரை திட்டுவது என்பது சஹாபாக்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாம், ஆமாம், ஒரு மனிதன் தம்முடைய பெற்றோரை திட்டுவான். எப்படி திட்டுகிறான்? யசுப்பு அபர் ரஜுலி,
ஒரு சண்டையின் போது, சச்சரவின் போது இன்னொரு மனிதரின் தந்தையை அவன் திட்டி விடுகிறான். அதற்கு பதிலாக ஃபயசுப்பு அபாஹும் வயசுப்பு உம்மஹும் ஃபயசுப்பு உம்மஹு, இன்னொரு மனிதரோடு சண்டை ஏற்படுகின்ற பொழுது அவருடைய தாயை, அவருடைய தந்தையை திட்டி விடுகிறான். பதிலுக்கு இவருக்கு மறுமொழி சொல்லக்கூடிய விதமாக இவரின் தந்தையையும் இவரின் தாயையும் திட்டி விடுகிறார். அப்படி திட்டும் போது இவரே தன்னுடைய தந்தையை திட்டியதற்கு அது சமமாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கிறத பார்க்கணும். அப்ப ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய சண்டையில ஒருவர் இன்னொரு நபரனுடைய தாயை திட்டும் பொழுது, தந்தையை திட்டும் பொழுது அவர் திருப்பி இவர் தாயையும் தந்தையும் திட்டுவார் அல்லவா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. நீ அடுத்தவன் தாயை திட்டும் போது, அடுத்தவனுடைய தந்தையை திட்டும் பொழுது அவன் திருப்பி உன் தாயை திட்டுவான் தானே, அவன் திருப்பி உன்னுடைய தந்தையை திட்டுவான் அல்லவா? அது நீயே உன்னுடைய தாயையும் தந்தையும் திட்டியதற்கு சமம், இப்படித்தான் திட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பெற்றோரை, தாயை, தந்தையை நேரடியாக திட்டுவது என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லும்போது, அது எப்படி ஒரு மனிதன் தம்முடைய தாயை திட்டுவான், அது எப்படி ஒரு மனிதன் தம்முடைய தந்தையை திட்டுவான், அது ஆச்சரியமாக கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டு தான் விளக்கம் அளிக்கிறாங்க. ஆமாப்பா, நேரடியாக திட்ட மாட்டான், தன்னுடைய தாயை தந்தையை நேரடியாக திட்ட மாட்டான் தான். ஆனால் ஒரு அடுத்தவனோட சண்டை ஏற்படும் பொழுது அவன் தாயை திட்டுறான்ல, அவருடைய தந்தையை திட்டுகிறான் அல்லவா? அப்போ பதிலுக்கு அவரும் தானே திருப்பி திட்டுவாரு. அவர் உன்னுடைய தாயை, உன்னுடைய தந்தையை திருப்பி திட்டக்கூடிய ஒரு சூழலை நீ உண்டாக்குற, ஏற்படுத்துறனா, அது நீ தான் உன்னுடைய தாயை திட்டியதற்கு சமம், பழித்ததற்கு சமம்ங்கிறாங்க. இப்படித்தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் நேரடியாகவே தம்முடைய தந்தையோடு, தம்முடைய தாயோடு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது அருவருப்பான மோசமான வார்த்தைகள் எல்லாம் பகிரங்கமாக திட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படத்தானே செய்யுது. அடுத்தவங்களை திட்டி இவருடைய தாய் தந்தையை திட்டுறதுலாம் இல்லை, பகிரங்கமாக நேரடியாகவே தம்முடைய தாயை பழிக்கக்கூடிய அருவருப்பான மோசமான வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லி பேசக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு உருவாகிவிட்டது என்பதை பார்க்கணும். அப்போ நபி அவர்கள் எதை சொன்னார்களோ, ஃபுஹுஷ் அதிகரிக்கும், அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் மிகைத்து விடும், மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய பழக்க வழக்கம் மிகைத்து விடும், பகிரங்கமாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நடக்குதா இல்லையா? பப்ளிக்காக நடக்கிறதே. இப்போ ரோட்டில் போகும்போதும் சரி, நம்ம கடை வீதிகளில் நிற்கும் பொழுதும் சரி, நம்மை அறியாமலே ஏராளமான கெட்ட வார்த்தைகள், அருவருக்கத்தக்க மோசமான பண்பாடற்ற வார்த்தைகள் நம்முடைய காதில் வந்து விழுகிறதா இல்லையா? இப்போ பைக் ஓட்டி கொண்டு செல்வோமையானால் சர்வ சாதாரணமாக அவர் கேஷுவலாக பேசும்போது என்ன, சென்னையில் சொல்லவே வேண்டாம், தாயையும் தந்தையும் திட்டி விட்டு தான் அடுத்த பேச்சே ஆரம்பிப்பாங்க. டீ குடிச்சியான்னு கேட்குறதா இருந்தால் கூட சில பல கிராமங்களில் உள்ள பழக்கம் என்ன, டீ குடிச்சியான்னு தான் கேட்குறது, சாப்பிட்டியாப்பான்னு கேட்கணும். அதுக்கு முன்பாக கூட தாயும் தந்தையும் திட்டி விட்டு அருவருப்பான மோசமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அது குறித்த நலம் விசாரிப்புகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னா, அப்போ சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது பாருங்க. அது சமூகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. சமூகத்தில் அந்த பகிரங்கமான மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், வெட்கமும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்டு விட்ட ஒரு காலத்தில் தான் இருக்கிறோம். இது பேச்சின்னு மட்டும் கிடையாது. இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, டிக்டாக்கு, இதெல்லாம் நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு எதை பொறுத்ததாக இருக்கிறது? நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்களா? ஃபேஸ்புக்கை திறந்தோம்னா, இங்கே அதுக்கு பேரே ஃபித்னா புக்கு, ஃபேஸ்புக்கு கிடையாது, ஃபித்னா புக்கு, பலா புக்கு. திறந்தோம்னா சண்டை, ரெண்டு பேரும் பகிரங்கமாக ஃபேஸ்புக் லைவ்லேயே சண்டை போட்டுக்குவாங்க. அருவருக்கத்தக்க மோசமான வார்த்தைகள், ரொம்ப கீழ்த்தரமான கேட்க சகிக்காத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அதுபோல் தனக்கு வேண்டாத ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் சமூக வலைத்தளங்களில் கீழே ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடப்படும். பிரபலியமான பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு விட்டால் அது அவங்க சமூகத்தை பாதிக்கிற மாதிரி அல்லது அவருக்கு பிடிக்காத விரும்பாத கருத்தாக இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்லி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்கு தனக்கு பிடிக்கவில்லை, உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கெட்ட வார்த்தைகளை சொல்லி அருவருக்கத்தக்க பண்பாடற்ற வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடிய ஒரு போக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இன்றைக்குள்ள காலத்தில் சர்வசாதாரணமாக மிகைத்து விட்டது, அதிகரித்து விட்டது. தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்தா கேளிக்கை நிகழ்ச்சிகள் என்று அவங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளில் கூட, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிற கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இன்னைக்கு என்ன நடக்கிறது? அசிங்கமும் ஆபாசமும் அருவருக்கத்தக்க மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் அதிகமாக இருப்பதை பார்க்குறோம். அது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். அது சமூகம் அதை குறித்தெல்லாம் எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் இதெல்லாம் சாதாரணமானது, இது கேஷுவலானது,
இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தவிர்க்க இயலாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்களா இல்லையா? அப்போ இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு காலம், ஒரு மறுமையினால் நிகழாது எதுவரையிலையும் ஹத்தா எல்லுஹரல் ஃபுஹ்ஷு, அருவருக்கத்தக்க மோசமான சொல்லும் செயலும் பகிரங்கமாக நடக்காத வரை மறுமை நாள் வராது. நடந்துருச்சா இல்லையா? இது குறித்து மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு முஃமின் இது போன்ற இந்த மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார், 4வது அத்தியாயம் 148வது வசனம், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌலி, கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமாக சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மன்துலிம், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனை தவிர, பாதிக்கப்பட்டவனை தவிர. ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்றால் அவன் அந்த நேரத்தில், பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாதிப்புக்கு தக்க சில வார்த்தைகளை சொல்லலாம், மார்க்க அனுமதிக்குது, அது தப்பு இல்லை. பாதிக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை, பகிரங்கமாக பேசுவதை லா யுஹிப்புல்லாஹு, அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வகானல்லாஹு சமீஅன் அலீமா, அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுப்பவனாக இருக்கிறான், நன்கறிந்தவனாக இருக்கிறான். எப்படி நம்மளை அச்சுறுத்தலாம் பாருங்க, கெட்ட வார்த்தையை பேசிடாத, எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியேற்பவனாக இருக்கிறான் என்று சொல்லி, அப்போ ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் இது போன்ற அருவருக்கத்தக்க பண்பாடற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று குர்ஆன் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்றாங்க. திர்மிதியில 1977வது செய்தி, லைசல் முஃமினு பித்தஆன், குறை கூறுபவன் இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளர் குறை கூறுபவராக இருக்க மாட்டார். வலல் லஆன், சபிப்பவராக இருக்க மாட்டார். வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுபவராக இருக்க மாட்டார். மோசமான செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியவராகவும் இருக்க மாட்டார். ஒரு மூமின் இதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு இறை நம்பிக்கையாளர் எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. சில பேர் அப்படி இருப்பாங்க, திருப்திப்படுத்தவே இயலாது, என்ன கொடுத்தாலும் என்ன, அதில் ஏதாவது ஒரு குறை, அதில் ஏதாவது ஒரு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது, அப்படி இருப்பாங்க. எதை எடுத்தாலும் குறை சொல்லி கொண்டிருப்பது, எந்த நேரம் பார்த்தாலும் குறை பேசி கொண்டிருப்பது, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைசல் முஃமினு பித்தஆன், ஒரு முஃமின் எப்போதும் குறை சொல்லி கொண்டிருப்பவராகவே இருக்க மாட்டார். ஒரு முஃமின் அந்த பண்பு இருக்கக்கூடாது. வலல் லஆன், சபிப்பவராக இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் திட்டி கொண்டிருப்பது, யாரையாவது சபிச்சுக்கிட்டே இருப்பார். அவன் நாசமா போக, இவன் கேடுகட்டு போக, இவன் உருப்படாம போகன்னு எப்போது பார்த்தாலும் ஏதேனும் புலம்பிக் கொண்டே, ஏதேனும் சபித்து கொண்டே இருப்பது. அது அந்த சபித்தல் ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருக்கக்கூடாது, சபித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதையும் சொல்றாங்க. மெயினாக நம்ம சொல்ல கவனிக்க வேண்டியது என்ன? வலல் ஃபாஹிஷு வலல் பதி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் மோசமான வார்த்தைகளை பேச மாட்டார், அருவருக்கத்தக்க செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார். இந்த ஃபுஹுஷ் இருக்காது, அருவருக்கத்தக்க பேச்சோ செயலோ ஒரு மூமின்ட்ட, ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருக்காது என்று நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்குனா, அதில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. சில நேரங்களில் அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பேச்சோ செயலோ அது கூட ஒரு அடியான நரகத்தில் கொண்டு போய் விட்டுருமா. முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், தமிழில் 5498வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸு. அந்த ஹதீஸை கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் எப்படி இருக்கும், நரகவாதிகளுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நபி அவர்கள் நல்ல அற்புதமான முறையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அஹ்லுன் நாரி ஹம்சத்துன், நரகவாதிகள் 5 வகைப்படுவர் அப்படிங்கிறாங்க. எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க. நரகவாதிகள் 5 வகைப்படுவர், 5 வகையான நபர்கள் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கங்கிறாங்க. யார் யாருன்னு பட்டியல் போடுறாங்க. அல்லஈஃபுல்லதி லா ஜப்ர லஹு, அறிவே இல்லாத, சுய புத்தியே இல்லாத பலவீனமானவன், சுய புத்தின்னு ஒன்றே இருக்காது. அல்லதி ஹும் ஃபீக்கும் தபஅன், அவர்கள் உங்களையே பின்தொடர்வார்கள், தங்களுக்குன்னு ஒரு சுயமாக அறிவு வழங்கப்பட்டிருப்பதை பயன்படுத்த மாட்டாங்க, அறிவை அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, சுய புத்தியை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், உங்களையே பிற மக்களையே அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பார்கள். லா யத்பஊன அஹ்லன் வலா மாலன், தங்களுக்கென்று குடும்பத்தையும் அவர்கள் தேடிக்கொள்ள மாட்டார்கள், பொருளாதாரத்தையும் தேடிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி சில பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குடும்பம், புள்ள, மனைவி, மக்கள் அது பற்றிலாம் அலட்டி கொள்ளவே மாட்டார்கள். ஒரு உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம கீழே நிறைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, நம்ம நிறைய நபர்களுக்கு பொறுப்படுத்திருக்கிறோம், அவங்களெல்லாம் பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, அதையும் உணர மாட்டார்கள். சுய புத்தியே இல்லாமல் தான்றோண்டித்தனமாக செயல்படுகிற பலவீனமானவர்,
இவர் நரகத்துக்கு போவாருங்கிறாங்க ரசூல்லா. நரகவாதிகள் 5 வகைப்படுவர்னு சொல்லிட்டு முதல் வகையினரா யாரை சொல்றாங்க? சுய புத்தி இல்லாதவன், அடுத்த மக்களையே ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்கள் அண்டி பிழைப்பவர்கள், குடும்பத்தையும் பார்க்க மாட்டாங்க, பொருளாதாரத்தையும் திரட்ட மாட்டாங்க, இப்படிப்பட்ட பலவீனமானவர்கள் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது யாரை சொல்றாங்க? ஒல் ஹாயினு அல்லதி லா யஹ்ஃபா லஹு தமஉன், ஆசை அடங்காத மோசடிக்காரன்கிறாங்க. ஆசையே அடங்காது, அந்த அளவுக்கு மோசடி பண்றவனா இருப்பான். ஒயின் தக்க, சின்ன ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதையும் ஏமாத்துவான், அதுலேயும் மோசடி பண்ணுவான், அவனும் நரகவாதி. நரகவாதிகள் 5 வகையினர். ரெண்டாவது வகை யாரு? ஆசை அடங்காத மோசடிக்காரன். ஒயின் தக்க, சின்ன ஒரு பொருள் மோசடி செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு இடம்பாடு கிடைத்து விட்டால் அந்த சின்ன பொருளை கூட விட்டு கொடுக்க மாட்டான். சின்ன பொருளை கூட அடுத்தவரிடமிருந்து பறித்து மோசடி செய்வான். அந்த அளவிற்கு மோசடியில் அதிகம் ஈடுபடக்கூடிய நபர் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அடுத்து மூணாவதா நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க, வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக். இன்னொரு நபர் யாருன்னா, மூன்றாவது வகை, காலையானாலும் சரி மாலையானாலும் சரி உன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் உனக்கு துரோகம் இழைப்பார், உம்முடைய பொருளாதார விஷயத்திலையும் உமக்கு துரோகம் இழைப்பார். இப்படிப்பட்ட நபர் தான் மூன்றாம் வகை. இதுவும் ஒரு வகையில் மோசடி தான். நாளன்னைக்கும் பொழுதுக்கும் உள்ள வேலை என்னன்னா, அடுத்தவருடைய குடும்பத்தில் மோசடி பண்ணுறது, துரோகம் இழைப்பது, அடுத்தவருடைய குடும்பத்தில் தலையிட்டு அதில் பிரச்சனையை உண்டு பண்ணுவது, அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் மோசடி செய்வது. அப்போ காலையானாலும் மாலையானாலும் எப்போதும் சதா எல்லா நேரமும் அடுத்த குடும்பத்தில் தலையிட்டு அவர்களுக்குள் பிரச்சனையை உண்டு பண்ணுவதும், அவர்கள் அந்த குடும்ப விஷயத்தில் துரோகம் இழைப்பதும், குறிப்பாக அடுத்த உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மோசடி செய்வது. இப்படிப்பட்ட மோசடிக்காரன் அவனுக்கு காலை மாலை எப்போதுமே இதுதான் வேலை, இவரும் நரகவாதியாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. நாலாவதா ஓ தக்கரல் புகுல அவில் கதிப, பொய் பேசக்கூடிய நபர் அல்லது புகுல் கஞ்சத்தனம். இந்த ரெண்டில் எதையோ ஒன்று நாலாவதா சொன்னாங்களாம். அந்த ரெண்டில் எது என்பதில் அவர் சொல்றவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாலாவது ஒன்று சொன்னாங்க, ஒன்று கஞ்சப்படக்கூடிய நபர் கஞ்சன் அவர் சொன்னாங்களா, அல்லது அல் கதிப் பொய் பேசுவதை சொன்னார்களான்னு தெரியல. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நாலாவது. அஞ்சாவது தான் பாயிண்ட். அஞ்சாவதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ ஷின்லீருல் ஃபஹாஷ், அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய பண்பாடற்றவன், இவன் கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பாங்க. முஸ்லீமில் 5498வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகவாதிகள் 5 வகையினர். அதில் அஞ்சாவதா ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறது யாரு? வ ஷின்லீருல் ஃபஹாஷ், மோசமான, வாயை திறந்தால் மோசமான வார்த்தையை பேசுவார், பகிரங்கமாக கெட்ட வார்த்தையை பேசுவார், அதுபோல ஒழுங்கீனமாகத்தான் நடந்து கொள்வார். 4 பேர் பார்க்கிற விதமாகவும் ஒழுங்கீனமாக பண்பாடற்ற விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், அவர் நரகவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்வதிலிருந்து என்ன விளங்குது? அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயல், இந்த அருவருக்கத்தக்க பேச்சோ செயலோ ஒரு இறை நம்பிக்கையாளர் அதிலிருந்து எப்போவுமே தூரமாக இருக்கணும். சில இந்த நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இளைஞர்கள்ட்ட, குறிப்பாக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? அந்த 5 நண்பர்களில் ஏதாவது ஒரு நண்பர் கண்டிப்பாக இந்த ஆபாசமான செய்திகளை சொல்வது, ஆபாசமான அசிங்கமான தகவல்களை தெரிவிப்பது, எப்போது பார்த்தாலும் ஆபாசத்தை அடிப்படையாக கொண்டே பேசுவது, அதை உட்கார்ந்து கொண்டு சுற்றி கொண்டு 4 பேர் 4 நண்பர்கள் சேர்ந்து ரசிக்கிறது, இதெல்லாம் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாத பண்பு. இந்த பண்பாடற்ற செயலை தான் நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. இதுதான் மறுமை நாளின் அடையாளம்ங்கிறாங்க. மறுமை நாளினுடைய அடையாளம் என்னன்னா, அசிங்கம் ஆபாசம் இதெல்லாம் பகிரங்கமாக நடக்கும், பேச்சாகவும் இருக்கும், செயலாகவும் இருக்கும். மக்களிடையே அசிங்கங்களும் ஆபாசங்களும் பரப்பப்படுதா இல்லையா? இதில் தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நடக்கும்? இது நரகத்துக்கு கூட அழைத்து கொண்டு சென்று விடும். இதில் எப்போதும் ஒரு இறை நம்பிக்கையாளர் சற்று தள்ளி தான் நிற்கணும், தூரமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் இது விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நடந்திருக்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யூதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சந்தித்து போகும்போது சலாம் சொல்கிற மாதிரி என்னன்னு சொல்லுவாங்க? அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சலாமில் உள்ள லாமை கட் பண்ணிவிட்டு அஸ்ஸாம்னு சொல்லுவாங்க. சலாம்னா அமைதி, சாந்தி. அங்கே லாமை கட் பண்ணி சாம் என்று சொன்னால் மரணம்னு அர்த்தம். அப்போ அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சொல்லி சலாம் சொல்கிற மாதிரி ஏமாற்றி மரணத்தை கேட்குற மாதிரி, மரணத்தை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்களாம். அது மாதிரி ஒரு தடவை சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்வை நோக்கி இந்த வார்த்தை பேசப்பட்டதை கேட்டு ஆயிஷா அவங்களுக்கு கோபம் தாங்கலை, பொறுக்க முடியலை, டக்குன்னு வார்த்தையை விடுறாங்க.
என்ன வார்த்தையை விடுறாங்க? அலைக்கும் சாமு வத்தாமு, உங்களுக்குத்தான் மரணம் உண்டாகும், உங்களுக்குத்தான் இழிவு உண்டாகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திருப்பி தன்னுடைய கணவரை திட்டும்போது பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? சாகட்டும்னு சொன்னால் எந்த பெண்ணால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? எந்த பெண்ணால் பொறுமையாக இருக்க முடியும்? வார்த்தையை அப்படி வெடிச்சு கோபத்தில் அள்ளி விடுறாங்க. அலைக்கும் சாமு வத்தாமு, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு இழிவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வதை கூட ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க தெரியுமா? ஆயிஷா, ஆயிஷாவே லா தக்கூனி ஃபாஹிஷா, நீ மோசமானவளாக ஆகிவிடாதேங்கிறாங்க. நம்ம பார்வையில் திட்ட வேண்டியது யார? கண்டிக்க வேண்டியது யார? யூதர்களை தானே திட்டணும். யூதர்களோட இறங்கி சண்டைக்கு போனோம்னா அது ஒரு கணக்காக நம்ம பார்ப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தில் யாரை திட்டுறாங்க? தம்முடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திட்டுறாங்க. அதுவும் எந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க? யா ஆயிஷா லா தக்கூனி ஃபாஹிஷா, ஆயிஷாவே நீ மோசமான வார்த்தையை பேசுபவளாக ஆகிவிடாது. ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஃபாஹிஷாவாக இருக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசக்கூடியவளாக இருக்கக்கூடாது. ஆயிஷா அவங்க பேசின வார்த்தை எது மட்டும்தான்? உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு இழிவு உண்டாகட்டும், இந்த ரெண்டு வார்த்தையை தான் சொன்னாங்க. இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னதுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஆயிஷா அவங்களை கண்டிக்கிறாங்க. நீ மோசமான வார்த்தையை பேசக்கூடியவளாக மாறிவிடாதே ஆயிஷா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிமில் 43:74 அந்த இலக்கத்தில் பதிவாக இருப்பதை பார்க்கிறோம். புகாரில் இதே சம்பவம் பதிவாக இருக்கிறது. 6030 6030வது செய்தி. அதுல நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை நோக்கி சொல்றாங்க, கண்டிக்கிறாங்க. ஆயிஷா, கடுமையாக நடப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன், கடுமை காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல மோசமான வார்த்தையை பேசுவது, மோசமாக செயல்படுவது, அதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை கண்டித்ததாக புகாரில பதிவான செய்தியில நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வார்த்தையை பேசுறதையே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு இழிவு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அவங்கள கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? ஃபுஹ்ஷ் வந்துட்டு வந்துடக்கூடாது, மோசமான வார்த்தையை பேசுறது வரக்கூடாது, கெட்ட அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிற பழக்கம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, நான் எச்சரிக்கை செய்கிறேன், கண்டிக்கிறேன்னு கரார் காட்டுறாங்க. அப்படின்னா அந்த வார்த்தைக்கே ரசூலுல்லாஹ் அவ்வளவு கரார் காட்டுறாங்க, கண்டிப்பு காட்டுறாங்கன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாம் இது போன்ற சண்டை சச்சரவு இது போன்ற நேரங்களில் நமக்கு பிடிக்காத நபர்கள் விஷயத்தில் நாம் யாரோடு சண்டையை இடுகிறோமோ, யாரோட பகமை காட்டுறோமோ அவர்கள் விஷயத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கிறது? நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை கண்டிக்கிறாங்களே, அது போன்ற கண்டனத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா இல்லை கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கே ரசூலுல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு கண்டனத்தை கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தவரையிலையும் பண்பாடற்ற வார்த்தையை வாயிலிருந்து வெளியே வராது. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, புகாரில 35:59 3559வது செய்தி. லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், நபி அவர்கள் அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் அல்ல. வலா முத்தஃபஹிஷன், அருவருப்பான செயல்பாட்டை செய்யக்கூடியவர்களும் அல்ல. அருவருப்பான வார்த்தையை பேசவும் மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சோ முகம் சுளிக்கிற விதத்தில் இருக்காது, நபி அவர்களுடைய செயலும் முகம் சுளிக்கிற விதத்தில் இருக்காது, சொல்லும் இருக்காது, செயலும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு தூய நடத்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டிருந்தாங்கிறத நாம் அந்த செய்தியில் பார்க்குறோம். அதுதான் அவங்களுடைய பணியாளர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா, 10 வருஷம் நான் ரசூலுல்லாஹ் இடத்துல வேலை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் கூட என்னை பார்த்து இந்த காரியத்தை ஏன் இப்படி பண்ணீங்க, இதை நீங்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாதா, அப்படி கூட என்னிடத்துல சொன்னது இல்லைங்கிறாங்க. 10 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே வேலை பார்த்துருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பணிவிடை செய்திருக்கிறார்கள். அந்த 10 வருஷ காலமாக வேலை பார்த்த அடிப்படையில் ஒரு முதலாளியை பற்றி ஒரு தொழிலாளி சொல்கிற சர்டிஃபிகேட், எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? என்னை பார்த்து ஒரு நேரத்திலையும் கூட லிம ஃபால்த கதா, இந்த விஷயத்தை ஏன் இவ்வாறு செய்தாய், இப்படி கூட சொன்னதில்லை. இதை நீ இவ்வாறு செய்திருக்க கூடாதா, அப்படி கூட என்கிட்ட கேட்டதில்லை. 10 வருஷமாக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணேன், இப்படி கூட என்னிடத்துல கேட்டதில்லைங்கிறாங்க. அது சொல்ல வரதுடைய நோக்கம் என்ன? அப்படி கூட கேட்கலன்னா கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்களா, அருவருக்கத்தக்க மோசமான விதத்தில் ரசூலுல்லாஹ் பேசியிருப்பாங்களா, நடந்திருப்பாங்களா? ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தையில் அது கிடையாது. இப்போ இன்னைக்கு நம்ம இடத்துல 10 வருஷம் ஒருத்தர் வேலை 10 வருஷம்லாம் வேண்டாம், 10 நாள் நம்ம கூட தங்கியிருப்பாருன்னு வைங்க, அவர் இப்படி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? பாயா ஏ அப்பா அப்துல்லா பாய் வாயை திறந்தான்னு வைங்க, சந்தனம் தான் நறுமணம் கமலும். அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமான நபர், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து பேசுவார். அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்க முடியுமா?
10 நாள் இருந்துட்டு தூண் துப்பிட்டு போயிடுவான். இப்போ இன்னும் வாயை திறந்தாலே சாக்கடையாக இருக்கிறது. கோபம் வந்து விட்டால் அப்படி பொறிஞ்சி தள்ளுகிறார், கெட்ட கெட்ட வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறார். இதான பலருடைய நிலையாக இருக்கும். அப்போ நம்ம இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பகிரங்கமாக பேசக்கூடிய விஷயத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பாடம் பெறணும், படிப்பினை பெறணும். ஒரு சமயம் சுலைம் இப்னு ஜாபீர் என்கிற நபித்தோழர், இப்னு ஹிப்பானில் 521 பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. சுலைம் இப்னு ஜாபீர் அல் ஹுஜைமி என்கிற நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் அறிவுரை கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் அவுசினி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்க. பலரும் அப்படி வருவாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு அறிவுரை சொல்லுங்க, எனக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமலை சொல்லித்தாங்க, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அவங்க பல அறிவுரைகளை சொல்கிறாங்க. அதில் ஒரு அறிவுரை, கவனிக்கத்தக்க ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ கவனத்தில் வச்சுக்கோங்க, வ இனிம்ரு உன் கையரக்க பிஷையின் யாலமுஹு ஃபீக்க, யாராவது ஒருத்தர் உங்கள் விஷயமாக உங்களை பற்றி அறிந்த ஏதேனும் குறையை பற்றி உம்மை திட்டினால், உங்களை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார், உங்கள் குறையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் குறையை சொல்லி உங்கள் விஷயத்தில் அவர் அறிந்த குறையை சொல்லி திட்டினால் ஃபலா துஐருஹு பிஷைஇன் தஅலமுஹு மின்ஹு, உடனே பதிலுக்கு அவரை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற குறையை சொல்லி திட்டாதீங்க. உலகத்தில் என்ன நடக்குதோ அது அப்படியே நேர்மாத்தமாக சொல்கிறாங்க பாருங்க. உலகத்தில் நடக்குது இதுக்கு நேர்மாறமாக நடக்கும். ஒரு 2 பேருக்கு மத்தியில் சண்டைனா இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, அறியாத விஷயத்தையெல்லாம் ஆமாம் அவர் அப்படித்தான் மோசமான ஆளு கெட்ட ஆளு என்று அறியாத விஷயங்களை பொய்களையும் கதைகளையும் சொல்வார்கள். நபி அவர்கள் சுலைம் இப்னு ஜாபீர் அல் ஹுஜைமி என்கிற நபித்தோழர் எனக்கு அறிவுரை சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் முத்தான ஒரு அறிவுரை சொல்றாங்க. என்ன அறிவுரை? யாராவது ஒருத்தவங்க பல அறிவுரை அவங்களுக்கு சொல்றாங்க. அதில் ஒன்று, ஏதேனும் ஒரு நபர் உங்கள் விஷயமா ஒரு குறையை அவர் அறிஞ்சு வச்சிருப்பார், உங்களோட சண்டை சச்சரவு பிரச்சனை வரும்போது அந்த குறையை சொல்லுவார், சொல்லி திட்டுவார். திட்டினால் பதிலுக்கு நீங்கள் ஃபலா துஐருஹு பிஷைஇன் தஅலமுஹு மின்ஹு, அவர் விஷயமாக நீங்கள் என்ன குறையை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதை சொல்லி திட்டாதீங்க. தஅஹு, அந்த பிரச்சனையை விட்டுருங்க. யகூனு வபாலுஹு அலைஹி, அதன் பாவம் அவருக்கு, வ அஜ்ருஹு லக்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு கூலி கிடைக்கும், நீங்கள் அமைதியாக இருங்க. ஒலா தசுப்பன்ன ஷைஅன், யாரையும் திட்டாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழருக்கு அறிவுரை சொன்னாங்கிறத பார்க்கணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டு ரசூலுல்லாஹ் அப்படி அறிவுரை சொன்னதுக்கப்புறம் அந்த சஹாபி எப்படி நடந்திருப்பாரு? அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொன்னதுக்கப்புறம் ஃபமா சபபத்து பஅதஹு தாப்பத்தன் வலா இன்சானன், அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினத்தை கூட நான் திட்டுறது கிடையாது, மனுஷனையும் திட்டுறதில்லை, ஒரு உயிரினத்தை கூட நான் திட்டுவது கிடையாது என்று அந்த சஹாபி சொல்வதை பார்க்கணும். உயிரினத்தை திட்டுறதுலன்னா விளங்குதா? இப்போ நம்ம போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு மாடு நமக்கு இடைஞ்சலாக வந்துருச்சுன்னு வைங்க, மாடை திட்டுவோம்ல, சனியை முடிச்ச மாடு, நம்ம போகிற நேரத்தில் தான் குறுக்க வரணுமான்னு மாடை திட்டுவோம். கோழி இடைஞ்சலாக இருந்துச்சா கோழியை திட்டுவோம். இப்படி எந்த உயிரினம் நமக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் அதை திட்டுவோம். ஒரு உயிரே இல்லாத பொருளை கூட திட்டுவோம். நம்ம கவனம் இல்லாமல் போயிடுவோம், கல்லை வந்து கால் வந்து தட்டிடும், அந்த கல்லை போய் திட்டிக்கிட்டு இருப்போம். என்னது இந்த கல், ஏன்னா காலை வந்து இடிச்சு, இவர் தான் கல்லை போய் இடிச்சார், இவர் கல்லை போய் இடிச்சுக்கிட்டு கல்லை காமனருமா திட்டிக்கிட்டு இருப்பார். அப்படி காமனர் திட்டினாலும் அடங்காது, அந்த அளவுக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அப்போ அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கவனம் எடுத்து ஒரு அறிவுரை சொன்னதற்கு பிறகு நான் மனுஷனையும் திட்டுறதில்லை, ஃபமா சபபத்து தாப்பத்தன், எந்த ஒரு உயிரினத்தையும் கூட நான் திட்டுவது கிடையாது, என் வார்த்தையை நான் வாயை அடக்கிக்கிட்டேன், மோசமான வார்த்தையை பேசுவதிலிருந்து நான் விலகி விட்டேன் என்று அவங்க சொல்றதை பார்க்கணும். அப்போ மோசமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் விஷயத்தில் இப்படி ஒரு கவனமாக நம்ம அந்த பேச்சிலிருந்து தூரமாக இருக்கணும். அது போன்று பேசக்கூடியவர்கள் விஷயத்திலையும் கவனமாக நடக்கணும். புகாரியில் 3054, முஸ்லீமில் 6054 அதுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றார். அவர் வாசலில் நிற்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பீசா அஹுல் அஷீரா, ஒரு மோசமான ஆள் அப்படின்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல உள்ளே வந்துட்டார், ரசூலுல்லாஹ் இடத்துல பேசுகிறார். நபிகள் நாயகம் அவருக்கு தக்க வார்த்தைகளெல்லாம் நல்ல நளினமாக ஆக்கி பேசுகிறாங்க, பேசி அனுப்பிட்டாங்க. அவர் வெளியே போனதற்கு பிறகு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, பேசிட்டு அவர் வெளியே போயிட்டார். வெளியே போனதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அவர் உள்ளே வரும்போது என்ன சொன்னீங்க? பீச அஹுல் அஷீரா, மோசமான ஆளுன்னு நீங்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பித்ததற்கு பிறகு அலன்தலஹுல் கலாம், நீங்கள் ரொம்ப நளினமாக தானே அவங்ககிட்ட பேசுனீங்க, அந்த மாதிரிலாம் மோசமாலாம் ஒன்றும் பேசலையே, அவர் மோசமான ஆள் டேஞ்சரான ஆளுன்னு நீங்கள் அதுக்கு தக்க நீங்கள் பேசலையே, உங்கள் வார்த்தைகள் ஒரு சாஃப்டாக ரொம்ப நளினமாக தானே பேசி கொண்டீர்கள்
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க. அதற்கு நபி அவர்கள் பதில் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, ஆமாம் நான் அப்படித்தான் பேசினேன். ஏன் தெரியுமா? இன்ன ஷர்ரன் நாசி மன் தரக்கஹுன் நாசு அவ் வதஅஹுன் நாசு இத்திகா ஃபுஹ்ஷிஹி. மனிதர்களிலேயே மோசமானவன் யார் என்றால் தீய பேச்சுக்களை பேசுபவன் தான். மக்கள்லாம் அவனுடைய தீய பேச்சுக்களை பார்த்து பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் மோசமான நபர். இவர் டேஞ்சரான ஆளுங்கிறாங்க. இவர்கிட்ட நான் ஏன் வாயை கொடுக்கல, அதிகம் பேசிக்கொள்ளவில்லை, சுருக்கமாக என்னுடைய பேச்சை நான் அமைத்து கொண்டேன் என்றால், இவர் வாயை திறந்தார்னா மோசமாக பேசுவார், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவார், ஆபாசமாக பேசுவார். இது மக்கள்லாம் எவருடைய ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்காக அஞ்சுகிறார்களோ, அப்படி அஞ்சப்படுகிற நபர், எவருடைய பேச்சு குறித்து அஞ்சப்படுகிறதோ அப்படி மோசமாக பேசுகிற நபர் தான் மக்கள்லேயே மோசமான ஆளு, அவர் அருவருக்கத்தக்க நபர். இவர் அந்த டேஞ்சரான ஆளுங்கிறதுனால தான் நான் கவனமாக பேசிக்கிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கிறத பார்க்க. இதெல்லாம் நமக்கு எது? நபி அவர்கள் இந்த மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக மோசமான பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும், பகிரங்கமாக வெளிப்படையாக நடக்கும்னு சொன்னாங்கல்ல, அது போன்ற விஷயத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இன்னைக்கு உண்மையிலேயே அதிகரிச்சிருச்சு. பேச்சில் எழுத்தில் ஆபாசங்கள் இருக்கிறது, பேச்சில் ஆபாசங்கள் இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் ஆபாசங்கள் பரவுகிறது. அதுபோல் ஆபாசமான கோரிக்கைகள்லாம் கூட பகிரங்கமாக முன்வைக்கப்படுகிறது. ஆபாசமான கருத்துக்கள், ஒரு மனித ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஆபாசமான கருத்துக்கள்னால் சட்டப்பூர்வமாக அனுமதியாக்கப்படுகிறது. ஓரின சேர்க்கை தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? கடந்த காலங்களில் என்ன தீர்ப்பு வந்தது? ஓரின சேர்க்கையெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம நாட்டில் அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு காரியம் என்பது போல அது போன்ற ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுவது குற்றமில்லை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதுபோல் பெண்கள் தரப்பிலிருந்து என்ன? பெண்கள் சுதந்திரம், எங்களுக்கு ஆடை சுதந்திரம் வேண்டும், கற்பப்பை சுதந்திரம் வேண்டும், எப்படிலாம் போயிருச்சு பாருங்க. ஆடை சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பி ஆடை அணிவோம், அரைகுறை ஆடை அணிவோம் என்பதை ஆடை சுதந்திரம்னு சொல்லி யாராவது தங்களை முழுமையாக போர்த்தி கொள்கிறார்களா? மானங்களை மறைத்து கொள்ளக்கூடிய விதமாக, அங்க அவயங்களை மறைத்து கொள்ளக்கூடிய விதமான அதை ஆடையை அணிகிறாங்க. ஆடை சுதந்திரம் எனும் பேரில் அவர்கள் கேட்கக்கூடிய ஆடை என்ன? ஆம்பளைங்க எப்படி ஆடையை குறைச்சி அணிகிறாங்களோ அதுபோல் நாங்களும் ஆடையை குறைச்சி அணிவோம், இறுக்கமான ஆடைகளை அணிந்து செல்வோம், எங்களுடைய அங்க அவயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடையை அணிந்து செல்வோம். கேட்டால் என்ன? எங்களுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? எங்களுக்கு ஆடை சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக நம்ம ஆபாசமான ஒரு மோசமான ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது. எதன் பேரில்? ஆடை சுதந்திரம் வேண்டும். அதை விட கொடுமை என்ன? கற்பப்பை சுதந்திரம் வேணும். நாங்கள் கற்பப்பை சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும். கற்பப்பை சுதந்திரம்னா என்னன்னு புரியுதா? நாங்கள் விரும்பி ஆண்களோடு சேர்ந்துக்குவோம், விரும்பி ஆண்களோடு குடும்பம் நடத்துவோம், கல்யாணம் பண்ணாமலேயே திருமணம் செய்யாமல் விரும்பி ஆண்களோடு இணைந்து கொள்வோம், விரும்பி ஆண்களோடு தங்குவோம். அது எங்கள் உரிமை, எங்களுக்குன்னு கற்பப்பை சுதந்திரம் வேண்டாமா, ஆடை சுதந்திரம் வேண்டாமான்னு கேட்டு அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு எங்கே போயிட்டாங்க? கற்பப்பை சுதந்திரம் எங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட பகிரங்கமாக மிக தெள்ள தெளிவாக ஆபாசங்கள் மக்களுக்கு மத்தியில் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கெல்லாம் கூட அந்த சிந்தனைகள் ஊட்டப்படுகிறது. இந்த கார்ட்டூன்கள் மூலமாக கூட சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி நம்ம நினைக்கிறோம், அதனூடாக கூட குழந்தைகளுக்கு கார்ட்டூன் தானே பார்க்குறாங்க, பொம்மை விஷயமா தானே பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தா அதனூடாக ஆபாசங்களும் அசிங்கங்களும் அவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. அதுலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைகள் இது போன்ற தகாத காட்சிகளை, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது. எப்படி, எந்த அடிப்படையில்? இப்போ நீங்கள் திருக்குறானில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமான ஒழுக்கம் நமக்கு சொல்லித்தரப்படுதுன்னு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயம் 58வது வசனத்தில் குழந்தைகளை நாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லித்தரான். அற்புதமான ஒரு அத்தியாயம் அது. 24வது அத்தியாயம் சூரத்து நூர், ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, லியஸ்தஅதின் குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும மின்கும், உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளும் உங்களில் பருவ வயதை அடையாத குழந்தைகளும் உங்களிடையே வருவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் அனுமதி கேட்கணும்? அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகளும் அனுமதி கேட்கணும். அதுபோக உங்கள் பிள்ளைங்களும் அனுமதி கேட்கணும். குழந்தைகளும், பருவ வயதை அடையாத குழந்தைகளும் சிறுவர்களும் உங்களிடையே அனுமதி கேட்கட்டும். எப்போ? சலாச மர்ராத்தின், 3 சந்தர்ப்பங்களில் அனுமதி கேட்டுவிட்டு தான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் கூட 3 சந்தர்ப்பத்தில் அனுமதி கேட்கணுங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன சந்தர்ப்பம்? மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க வர்றதா இருந்தால் அனுமதி கேட்கணும்.
உங்களை சுற்றி வரக்கூடிய அடிமைகள் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தால் கூட அவங்க அனுமதி கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, வஹீன ததஊன சியாபக்கும் மின தஹீரா, முற்பகல் நேரத்தில் நீங்கள் உபரியான மேலதிகமான ஆடைகளை களைந்து ஓய்வெடுப்பீர்கள் அல்லவா, அந்த நேரத்தில் உங்கள் அனுமதி கேட்கணும். உங்களுடைய ஆடைகளை களைந்து இருக்கக்கூடிய நேரத்தில், ஆடைகள்னா உபரியான ஆடைகள், முற்பகல் நேரத்தில். ஏன்னா அந்த முற்பகல் நேரம் பெண்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய வீடுகளில் மேலதிகமான ஆடைகள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ மேலதிகமான ஆடைகளை களைந்து முற்பகல் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்பம் பிள்ளைங்க வர்றதா இருந்தால், அடிமைகள் வருவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும். மூன்றாவது நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒமிம்பாதி சலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக. அதுபோல முற்பகல் நேரத்தில் மேலதிகமான ஆடைகளை களைந்து ஓய்வெடுக்கிற நேரம். மூன்றாவது இஷா தொழுகைக்கு பிறகு. இந்த மூன்று நேரத்திலையும் அடிமைகளாக இருந்தாலும் சரி, அடிமைகள் அவங்க அடிமைகள் தான், அடிமைகளாக இருந்தாலும் சரி, பருவ வயதை அடையாத குழந்தைகளாக நம்மளை சுற்றி வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட அனுமதி கேட்கணும். ஏன் இந்த மூணு நேரத்தை எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுமதி கேட்கணுங்கிறான்? சலாசு அவுராத்தின் லக்கும், இந்த மூன்று நேரங்களும் உங்களுக்குரிய அந்தரங்கமான நேரங்கள். அல்லாவே காரணம் சொல்கிறா பாருங்க. நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரம், இரவு நேரம், இந்த ஃபஜ்ருக்கு முன்னால் அவங்க உள்ளே வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறதுனா அது போன்ற நேரங்கள்லாம் உங்களுக்கான பிரைவசியான நேரம். நீங்கள் உபரியான ஆடைகளை எல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, அந்த நேரத்தில் அடிமைகள் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது. அனுமதி கேட்டு விட்டு தான் வரணும். ஏன் அனுமதி கேட்காம உள்ளே வந்துட்டாங்கன்னா பார்க்கக்கூடாத தேவையற்ற காட்சிகளை, விரும்பத்தகாத காட்சிகளே அவங்க பார்த்துடக்கூடாது, பிள்ளைங்க பார்த்துடக்கூடாது, அடிமைகள் பார்த்து விடக்கூடாது. அந்த நன்னறிய ஒழுக்கத்தை போதிக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். சலாசு அவுராத்தின் லக்கும், இந்த மூன்றும் உங்களுக்கான பிரைவசியான அந்தரங்கமான நேரங்கள். லைசா அலைக்கும் வலா அலைஹிம் ஜுனாஹுன் பாதஹுன்ன, அதற்கு பிறகு மற்ற நேரங்கள்ல எல்லாம் அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட வர்றது பிரச்சனை இல்லை, அடிமைகள் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறது பிரச்சனை இல்லை, உங்கள் மீதும் குற்றமில்லை, அவர்கள் மீதும் குற்றமில்லை. தவ்வாஃபுன அலைக்கும், ஏன்னா அவங்க எல்லாமே உங்களை சுற்றி வரக்கூடியவர்கள் தான். பொதுவாக ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நம்ம போறதா இருந்தால் அனுமதி கேட்டு தான் போகணுங்கிறது தனி சட்டம். இங்கே அல்லாஹ் பிரத்யோகமாக இந்த சட்டத்தை யாருக்கு சொல்கிறான்? சிறுவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுகள்லேயே இருக்கக்கூடிய, அந்த காலத்தில் வீடுகள்லேயே தான் இருந்தாங்க அடிமைகள், அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்குள்ளே இந்த மூணு நேரத்தில் வர்றதா இருந்தால் அனுமதி கேட்கணும். கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், இவ்வாறு தான் அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான். ஒல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் என்று 24வது அத்தியாயம் 58வது வசனம். அப்போ பாருங்க, பிள்ளைங்களுக்கு இதை சொல்றானா எதுக்காக வேண்டி? அவங்க தேவையற்ற காட்சிகளை பார்த்துடக்கூடாது, ஒழுக்கக்கேடான காட்சிகளை பார்த்துடக்கூடாது. அது அவங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளையும் அவங்களுடைய செயல்பாட்டை அது மாற்றும், அவங்களுடைய பேச்சுகளை நடவடிக்கையை மாற்றிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கு. பார்வை தான் அடிப்படை. பொதுவாகவே நமக்கு அனுமதி கேட்கணும்னு சொல்வது அந்த சட்டம் எதுக்காக வேண்டி? பார்வைக்காகத்தான். வீடுகளில் ஒருத்தவங்க வீடுகளுக்கு நம்ம சந்திப்பதற்காக வேண்டி போகிறோம்னா அனுமதி கேட்டுட்டு போகணும், சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு மார்க்கம் ஒரு சட்டம் சொல்லுதுல. அந்த சட்டமே எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? பார்வைக்காகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த சட்டமும் 24வது அத்தியாயம் சூரத்து நூர் 24, 27 அதில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம். அப்படி நுழைவதாக இருந்தால் ஹத்தா தஸ்தஅனிசு, அனுமதி கேளுங்க. ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அனுமதி கேட்டு சலாம் சொல்லிட்டு தான் நுழையணும். அனுமதி கேட்காம சலாம் சொல்லாமல் அந்த வீடுகளுக்குள்ளே நுழையாதீங்க. லாலிக்கும் ஹைருன் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் படிப்பினை பெறுவதாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், வீட்டில் யாரையும் நீங்கள் பெறவில்லை என்றால் ஃபலா ததுகுலுஹா, அப்போதும் உள்ளுக்குள்ளே போயிடாதீங்க. யாருமே இல்லையன்னு வீட்டை உடச்சிட்டு போயிடக்கூடாது. நம்ம என்ன போய் பார்ப்போம், யாருமே இல்லைன்னு வைங்களேன், இன்னும் யாரும் இல்லைன்னு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவார். அல்லாஹ் எவ்வளோ ஒழுக்கத்தை சொல்லித்தரான் பாருங்க. இப்படி ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தந்த மார்க்கம் இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். வீட்டில் யாரையுமே நீங்கள் பெறவில்லை என்றால் ஃபலா ததுகுலுஹா, போயிடாதீங்க. ஹத்தா யுதன லக்கும், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது. ஒயின் கீழலக்கும் இர்ஜிஉ, திரும்பி செல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். ஹுவ அஸ்காலக்கும், அதுவே உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நாகரிகம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அனுமதி கேட்காம போயிடக்கூடாது, சலாம் சொல்லாமல் போகாதீங்க. உங்களுக்கு அங்கிருந்து பதில் வரலையா, யாரும் இல்லையா,
திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டால் திரும்பி சென்று விடுங்கள். அதுதான் உங்களுடைய நடவடிக்கையை தூய்மைப்படுத்தும். அல்லாஹ் அதில் பயன்படுத்துகிற வார்த்தை, இந்த சட்டத்தை சொல்வதனுடைய வார்த்தை என்ன, தாலிக்கு அஸ்காலுக்கும், இதுதான் உங்களை தூய்மைப்படுத்தும். எதிலிருந்து தூய்மைப்படுத்தும்? மோசமான செயல்பாட்டிலிருந்து, விரும்பத்தகாத காட்சிகளை பார்ப்பதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம், ஒரு நடைமுறை என்பதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் நீங்கள் அனுமதி கேட்டுட்டு போங்கன்னு நமக்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக ஒருத்தர் எட்டி பார்க்குறாராம். ஹதீஸில் வருது, புகாரியில் 62:41, இத்தலா ரஜுலுன் மின் ஜுஹரின் ஃபி ஹுஜ்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்த அறையில் ஒரு ஓட்டை வழியாக வெளியிலிருந்து ஒருத்தர் பார்த்தார். ஓ மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மித்ரா, ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஒரு சீப்பு இருந்தது. யஹுக்கு பிஹி ரஸஹு, அதை கொண்டு தம்முடைய தலையை வாரி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சீப்பை வச்சு தலை வாரிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள அந்த ஜன்னல், ஏதோ ஒரு ஓட்டை, ஜன்னல் மாதிரி உள்ள ஒரு ஓட்டை, அந்த ஹோல் வழியாக ஒருத்தர் வெளியே இருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு உள்ளுக்குள்ளே வர்றாரு, வெளியே வர்றாரு. அவர் பார்க்குறாருங்கிறத ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் கவனிக்கல, அதுக்கு பின்னால் தான் தெரியுது. பின்னால் தெரிஞ்சவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லவ் அலமு அன்னக்க தந்துரு, நீ என்னை உத்து பார்க்குற அப்படிங்கிறது எனக்கு தெரிந்திருக்கும், எனது முன்பே தெரிந்திருந்தால் ல தஅன்து பிஹி ஃபி ஐனைக, இந்த சீப்பாலேயே உன் கண்ணை குத்திருப்பேங்கிறாங்க. உன் ஓட்ட வழியாக நீ பார்க்குறத நான் முன்னாலேயே பார்த்துருந்தேன்னு வைங்க, இந்த சீப்பை வச்சு உன் கண்ணை குத்திருப்பேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு மின் அஜ்லில் பஸர், அனுமதி கேட்க வேண்டும் என்பதே இந்த பார்வைக்காகத்தானே. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க பாருங்க. அனுமதி கேட்டு வாங்கன்னு சட்டம் இருக்கா இல்லையா? அந்த சட்டம் அல்லாஹ் நமக்கு சொன்னது எதுக்காக வேண்டி? இந்த பார்வைக்காகத்தான். அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம பார்வை செல்லக்கூடாது, பார்வை சென்று விடக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த செய்தியிலிருந்து இந்த முஸ்னதுல் பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற, பஸாரில் 2432 அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த செய்தியில் முதல் விஷயமா நமக்கு எது சொல்லித்தரப்படுகிறது? மோசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள், ஆபாசமான செயல்பாடுகள், இது மிகைக்கும். நாங்கள் இது இன்னைக்கு மிகைச்சிருக்கு, அதிகமாகவே மிகைத்திருக்கிறது. அப்போ மறுமை நாள் நெருங்கி விட்டதனுடைய ஒரு அடையாளம். அதே செய்தி இன்னும் ஒரு சின்ன அடையாளம். அதே செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ சூஉல் ஜிவார், மோசமான அண்டை வீட்டாருக்கு தீங்கிழைப்பது, அது மிகைத்து விடும். எப்படி ஆபாசம் மிகைக்கும்னு சொன்னாங்களோ, அசிங்கம் மறுமை நாளின் நெருக்கத்தில் மிகைக்கும், அதிகரிக்கும்னு சொன்னாங்களோ, அது மாதிரி ரசூலுல்லாஹ் எதை சொல்கிறாங்க? ஓ சூஉல் ஜிவார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தருவது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை அளிப்பது, அதுவெல்லாம் மிகைத்து விடும். அதுவும் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்று அந்த செய்தியிலேயே பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸ்லேயே ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு அதையும் பார்க்குறோம். அண்டை வீட்டாருக்கு உள்ள உரிமை என்னங்கிறதையாவது இன்னைக்குள்ள சமூகம் அறிந்து வச்சிருக்கிறாங்களா? நம்ம அண்டை வீட்டாருக்குள்ள உரிமை என்ன, அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஹக்கு, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளை நம்ம செய்யணும், அவங்க விஷயத்தில் மார்க்கம் நமக்கு என்னென்ன சொல்லுது, அதையெல்லாம் இன்றைக்குள்ள முஸ்லீம் சமூகம் அறிந்து வைத்திருக்கிறார்களா? பொது சமூகம் அறிந்து வைத்திருக்கிறார்களா? அண்டை வீட்டாருக்குள்ள உரிமையை அறிந்து வச்சிருப்பது ரெண்டாவது. பக்கத்து வீட்டுக்காரன் யாருனாவது இன்னைக்கு தெரியுமா நமக்கு? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அண்டை வீட்டாருக்குரிய உரிமை அல்ல, முதல் அண்டை வீட்டார் யார், நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அதுவும் சென்னை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லவே வேண்டாம். ஃப்ளாட்டு தான், ஃப்ளாட் வாழ்க்கை. நேராக கதவு பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போவார், அவ்வளோதான். திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆப்போசிட் ஃப்ளாட்டில் யார், கீழே உள்ள ஃப்ளாட்டில் யார், மேலே உள்ள ஃப்ளாட்டில் யார், பக்கத்து பில்டிங்கில் யார், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வருவார், பூட்டிட்டு வெளியே ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனார், நைட்டு வருவார், வேகமாக ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வேகமாக திறந்து உள்ளுக்குள்ளே போனாலும் முடிஞ்சு வச்சு உலகம். அதுதான் துனியா. வெளியே போகிறதும் உள்ளே வர்றதும் தான். அதுக்கிடையில் அவர் காதில் அவர் விரும்பாமல் வந்து விழக்கூடிய வார்த்தைகள், இந்த டிராஃபிக்கில் போகக்கூடிய சிக்னலு, அதில் உள்ள சவுண்டு, ஹார்னு சவுண்டு, அதுதான் அவரை பொறுத்தவரையில் உள்ள ஒரு துனியாவாக இருக்கிறது. அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாருன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னது வந்துருச்சா இல்லையா? பிற்காலம் வரும், மறுமை நாள் நிகழாது. எது நடக்காத வரை அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய நிகழ்வுகள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காம மறுமை நாள் வராது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது நடந்துருச்சுல. நம்ம மார்க்கத்தை பொறுத்தவரை அண்டை வீட்டாருக்கு அவ்வளவு ஹக்கு இருப்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை சொல்லி உரிமைப்படுத்துகிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு பல உரிமைகள் இருக்கிறது என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி உறுதிப்படுத்துகிறான். 4வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள்,
ஒபிதில் குர்பா உல் யதாமா உல் மசாக்கின், நெருங்கிய உறவுக்காரர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் ஒல் ஜாரி தில் குர்பா, நெருங்கிய உறவுகளில் உள்ள அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள். உன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பார், உங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பார். சொந்தக்காரர்களாக இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஒல் ஜாரில் ஜுனுபி, அந்நியர்களாக இருக்கிற சொந்தமாக இல்லாத அந்நியர்களாக இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நன்மை செய்யுங்கள். பாருங்க, அனாதைகளை ஒரு தடவை தான் அல்லாஹ் சொல்கிறான், மிஸ்கின் ஏழைகளையும் ஒரு தடவை தான் அல்லாஹ் சொல்கிறான். எதை 2 தடவை சொல்கிறான்? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை 2 முறை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒல்ஜாரி தில் குர்பா ஒல்ஜாரில் ஜுனுபி, உன்னுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார், சொந்தமாக இல்லாத அந்நியமாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார். பக்கத்து வீட்டார் எப்படி இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும் சரி, அவங்களையும் நீ சரியான முறையில் நடத்து, அவங்களுக்கு நல்லது செய்யும். அதே போல் அந்த பக்கத்து வீட்டார் உனக்கு சொந்தமாக இல்லை என்றாலும் அந்நியர்களாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார் விஷயத்திலையும் நீங்கள் நல்லதே செய்யுங்கள். அப்போ 2 முறை இந்த வசனத்திலேயே 2 முறை பக்கத்து வீட்டாரை பற்றி அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான்னா, அல்லாஹுடைய பார்வையில் பக்கத்து வீட்டாருக்குள்ள உரிமையை பாருங்கள். இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லி காட்டுதா இல்லையா? 2 தடவை அல்லாஹ் சொல்லி, இப்போ பக்கத்து வீட்டார் விஷயத்தில் நல்லது செய்யும், சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி அந்நியமாக இருந்தாலும் சரி அவங்க விஷயத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 2 முறை அவர்களை சொல்லி குறிப்பிட்டு நமக்கு அறிவுறுத்துகிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் பக்கத்து வீட்டாருக்குள்ள உரிமையை பற்றி நம்ம நினச்சி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. புகாரியில் 6015வது செய்தி, மாசால ஜிப்ரீலு யூசுயினி, ஜிப்ரீல் எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். யாரை பற்றி? பில்ஜார், அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். பக்கத்து வீட்டார் விஷயத்தில் நல்ல விதத்தில் நடந்துக்குங்க, பக்கத்து வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இல்லாமல் இருந்தாலும் சரி. ஏன் பக்கத்து வீட்டார் முஸ்லீமாக இருந்தால் தான் நல்ல விதத்தில் நடக்கணும்லாம் மார்க்கம் சொல்லலை. பில்ஜார் அவ்வளோதான், பில்ஜாரில் முஸ்லீம், முஸ்லீமான அண்டை வீட்டார்னு மார்க்கம் நமக்கு சொல்லலை. பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டார் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரீல் எனக்கு வலியுறுத்தினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்களாம்? ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களாம், என்ன ஜிப்ரீல் பக்கத்து வீட்டாருக்கு அறிவுறுத்துவதை பற்றி ரொம்ப வலியுறுத்துறாங்களே, ஹத்தா தனன்து, நான் எண்ணும் அளவு, அன்னஹு சய்யுவரிசுஹு, அவர் எனக்கு வாரிசாகி விடுவார், பக்கத்து வீட்டார் என்னுடைய சொத்தில் வாரிசாகி விடுவாரோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் எனக்கு வலியுறுத்தினாங்க. சொத்துல வாரிசாயிருவாங்களோன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம். ஜிப்ரீல் திரும்ப 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 சொல்வதை பார்த்து, பக்கத்து வீட்டார்னு திரும்ப திரும்ப ஜிப்ரீல் அவங்க சொல்வதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்களாம், ஆஹா நமக்கு ஓவரா அவருக்கு உரிமை இருக்குது போல இருக்க, நம்ம சொத்துலேயே வாரிசா வந்துருவாரோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மார்க்கத்தில் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் எனக்கு அண்டை வீட்டார் விஷயமாக வலியுறுத்தினார் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. புகாரில் 6015வது செய்தி. அப்போ ஜிப்ரீல் வலியுறுத்துறாருன்னா சும்மா வலியுறுத்துவாரா? அவர் தன் விருப்பப்படி வலியுறுத்துவாரா? அல்லாஹ் சொல்லாமல் ஜிப்ரீல் வலியுறுத்த முடியுமா? அப்போ அல்லாஹ் அந்த அளவிற்கு வலியுறுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தி. அப்போ அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தரக்கூடிய நிகழ்வுகளும் மறுமை நாளின் நெருக்கத்தில் அதிகமாக நடக்கும். நாங்கள் அதையும் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். இது தொடர்பான மேலதிக செய்திகளையும் அடுத்தடுத்த அடையாளங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.